எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு உண்டான பலாபலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது பிப்ரவரிக்குன்னே போனது இல்லைங்க, இப்போலேருந்தே உங்களுக்கு வண்டி ஆல்ரெடி அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஊற ஆரம்பிக்குது. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மாசமா இருக்கும். ஆஹா, சூப்பரான ஒரு மாசங்க, எத்தனை விஷயம் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டேங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு அற்புதமான ஒரு மாசமா இருக்கும். தொழில் வருமானம் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய சேலஞ்சிங்கான ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத தொழிலில் நீங்கள் சந்திப்பீங்க. அதாவது நான் ஒன்று பண்ணுறதுக்கு முற்பட்டேன், அது ஒன்று நடக்க, இது பண்ணுனா நமக்கு ஒரு நல்ல வருமானம் வரும்னு நினைக்க, அது ஒன்று நடக்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைம் அப்படிங்கிறது இந்த ஒரு பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ ஓடுற வண்டி நிம்மதியாக எனக்கு இப்படியே ஓடிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். தினமும் காலையில் ஒரு சுயதொழிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரொம்ப பயப்படக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு முருகரை பிடிச்சி உட்கார வச்சுக்கங்க, சரிங்களா? காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முருகரை பார்த்துட்டு தான் நான் வேலைக்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கங்க. ஸோ எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல், தொழிலையும் வருமானத்திலேயும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக இந்த ஒரு காலத்தை இந்த பிப்ரவரி அப்படி கடந்து போயிடலாம், சரிங்களா? நம்மளுடைய சிறு சிறு அலைச்சல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சந்திக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது வந்து சிறு பயணங்கள் போயிட்டு வருவது அப்படிங்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அடுத்தது நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு பொருள், ஊதியம், வருமானம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால நல்லபடியாகவே ஈட்டிக்க முடியும். ஸோ அதில் எந்த விதமான ஒரு குறைகள் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. குடும்பத்தை நம்மளால் நல்லா வச்சுக்க முடியும். ஸோ சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதுங்கிற இடத்துல 4 வார்த்தை சொல்லி அதனால நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள போய் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டகாசமான ஒரு காரியம் அப்படிங்கிறது நீங்க பண்ணுவீங்க. பண்ணாதீங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ என்ன பேசுறோம், என்ன வாக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. அது ரொம்ப பர்டிகுலரா தொழில் செய்யக்கூடிய இடத்துல, ஒரு வருமானம் ஈர்த்தக்கூடிய இடத்துல அப்படிங்கிறது ஓவர் ப்ராமிசஸ் பண்ணி தேவையற்று சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அவசியம். இருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறதுல வந்து சின்ன சின்ன 1ங்கிறது 2, 3ன்னு போகும்போது தான் அந்த காரியம் நடக்கும். என்னையா அப்படின்னு ஒரு சலிப்பு தட்டும் பொழுதுதான் அந்த காரியம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். அனாவசியமான டென்ஷன் தேவையில்லை. அது அப்படிதான் இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. இல்லை, இந்த பிப்ரவரி மாதம் இப்படிதான் இருக்குமா, ஆல்ரெடி ஜனவரியிலே எனக்கு அது தெரிஞ்சு போச்சு, பிப்ரவரியும் இப்படித்தான் இருக்குமா, சரி நான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறேன், புரியுதுங்களா? அவ்வளோதான். நம்ம இதை இன்னும் நம்ம போய் பக்கத்தில் இருக்கிற பிளானட் அப்படி இப்படி மாற்றி, இல்லை கிரகத்தெல்லாம் விட்டுட்டு என்னை நான் மாற்றி இதுக்கெல்லாம் உட்பட்டுனா முடியும்னா சந்தோஷம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கோ வித் த ஃப்ளோ. தெரிஞ்சு வச்சு இப்படிதான் இருக்குமா, ஓகே நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்தேன், தேவையில்லாம என்னை டென்ஷன் பண்ணிட்டானா, சரி சாமி ஒரு சாமி பரவாயில்ல, ஒரு நான் சரியா பாத்தீங்களா அப்படின்ட்டு அவனையும் கறந்து விட்டு நீங்களும் ஈஸியா கறந்துட்டு அப்படி போயிருங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த பிப்ரவரி மாசத்து அப்படி ஹாப்பியா நிம்மதியை கலக்கிறது கொண்டாட உறவி முருகா 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 காப்பாத்து, அவ்வளவுதான். அதை தவிர உங்களை இன்னும் தொந்தரவே பண்ணாது. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிங்க, அந்த ஒரு சாமியை பிடிச்சிங்க, உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணாது. ஆனா இத்தனை இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிம்மதி அப்படிங்கிறதுல யாருனாலையுமே கை வைக்க முடியாது. அதுதான் அங்க இருக்கக்கூடிய பியூட்டியை. என்னமோ பண்ணிட்டு போறான், நான் மனசார நான் நிம்மதியா இருக்கேன், நான் இருக்கேன்டா, நேரம் முடிச்சுதா வீட்டுக்கு போறேன்னா நிம்மதியா சந்தோஷமா பொண்டாட்டி உலையோட சந்தோஷமா இருந்துட்டு நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உங்களை விட்டு போகவே போகாது. புதுசா ஏதாவது வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், அப்படி கூட உங்களுக்கு தாட் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். வாங்கலைன்னாலும் அதை வாங்கலாங்கிற அந்த ஒரு சிந்தனையே நமக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கும், தெரியுங்களா? ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கடத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில யுவர் கிரேட் சர்ஜி. ஸோ அதுல வந்து நல்லாவே இருக்கு. பிள்ளைகளை நினைச்சு கொஞ்சம் மன வருத்தம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. அவர்கள் வந்து வண்டி வாகனங்கள்ல போவது, அனாவசியமான சண்டை சச்சரவுகளுக்குள்ள அவர்கள் செல்லாம இருப்பது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கங்க. அடுத்து உடல் உபாதைகள் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது எந்த தொந்தரவும் இல்லை. கொஞ்சம் இந்த உடல் வலி இல்லைங்களா, இங்கே தொட்டா வலிக்குது அந்த மாதிரி இந்த நீர் சம்பந்தமான இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அப்படிங்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதிகமாக தண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இரவு நேரத்தில் நிலா வெறிச்சவங்க மேலே படுற மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் கொஞ்சம் பிப்ரவரி 12 வரைக்கும் அப்படியே ஒரு டாமஞ்சேரி மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாருன்னா பிப்ரவரி 12க்கு அப்புறம் ஆஹா உன்னை பெறுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும். பிப்ரவரி 12க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் இந்த பிப்ரவரி கடந்து போகிறதுக்கு நல்ல ஒரு உறுதுணையாகவே இருக்கும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கங்க.
இந்த பிப்ரவரி ஒரு 11 வரைக்கும்லாம் வந்து எந்த விதமான புது கடன்கள் எல்லாம் எதுவும் வாங்கிறதுங்க. இருக்கிற வந்து அடைக்கிறதுக்கு உண்டான வழி பாருங்க. இந்த பத்திரம் வைத்து ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு காரியம் எல்லாம் செஞ்சிட வேண்டாம். இருக்கிறத மீட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ புது கடன்களை எதையும் உங்க தலையில தூக்கி சுமந்துக்க அப்படிங்கிறது வேண்டாம். மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறவங்க வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்கனால நமக்கு மறைமுக எதிரிகளா இருப்பாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய வீட்டில் வந்து இப்போ கொஞ்சம் ஏதாவது அவங்க நேர்மையா பேசுறங்கிற பேர்ல கொஞ்சம் சந்தர்ப்பம் தெரியாம பேசி வயசானவங்க ஏதாவது நம்மளை சீக்க விட்டுருவாங்கன்னு பாருங்களேன். அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் உண்டு. இல்லை நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயோ இல்லை சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதுக்கு உண்டான ஜாப் ஆர்டர் எடுக்க போற இடத்துல அங்கே யாரோ ஒரு பெரியவர் இருப்பாரா இருக்கும், அவர் தேவையில்லாம கொட்டை காப்பி விட்டுருவாரா இருக்கும். எது வேணாலும் நடக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது உண்டு. முருகாதான் இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இது சார்ந்து இந்த மறைமுக எதிரிகள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முருகரை பிடிச்சிங்க தப்பு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயில் வழிபாடு இல்லைன்னா வீரபத்ரசாமி கோயில் வழிபாடு இதை வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் அப்படிங்கிற நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சில கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. நமக்கு இருக்கக்கூடிய பேர் புகழ் அந்தஸ்து முன்னாடி தாய் மாமியார் இல்லை இப்போ தந்தை மாமனார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு அனுகூலமான ஒரு காலமாகவே இது இருக்கு. எந்த விதமான குறைகள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் வெரி குட். தப்பு ஒன்றும் கிடையாது. சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறதோடு தான் இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது நமக்கு இது அதாவது தொழில் ரீதியாக வருமான ரீதியாகன்னு பார்க்கும்பொழுது உறவுகள் ரீதியாக பிள்ளைகளை தவிர்த்து பிள்ளைகள் மனசுல பிள்ளை நினைச்சா உங்க மனசுல ஒரு வருத்தம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. அதை தவிர்த்து பெரியவங்க மத்தியிலன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவங்க அப்பா கொஞ்சம் மாதிரி இவங்களாத நீ நிம்மதியை விட்டு வச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுதான் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகளை சுமூகமா இருக்கக்கூடியதை வச்சு அந்த மன ஆறுதலோட அந்த ஒரு எனர்ஜியோட நீங்க இது பண்ணணும். இந்த டென்ஷன் அவங்க மேலேயும் தூக்கி போட்டுட்டு தேவையில்லாம இன்னும் உங்களை எக்ஸ்ட்ரா டென்ஷன் பண்ணி போறாங்க சரிங்களா? ஸோ அதெல்லாம் இப்படி கவனமா இருக்கிறதுங்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய படிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 10th கீழே இருக்கவன் நல்லா படிச்சுக்கும். இந்த 11th 12th தான் வந்து கொஞ்சம் முரண்டு குடிச்சிக்கிட்டே இருப்பான். அவன் தான் கொஞ்சம் உந்தி அவனை படிக்க வைக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். சில மட்டும் கவனம் தேவை. இல்லை யூஜி பிஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது பிஜிக்காரன் பிரச்சனை எல்லாம் படிச்சுக்குவோம், நல்லா வேலைக்கே போயிடும். யூஜிக்காரன் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறான். ஸோ கவனமாக இருக்க சொல்லுங்க. அனாவசியமான சண்டை சித்தரவுல போல போகிறதோ வண்டி வாகனங்கள்ல ரேமாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி பாருங்க. இந்த பிப்ரவரி மாதத்தை நல்லபடியாகவே அப்படியே கடந்தாங்க சரிங்களா?